வேங்கை வயல் விவகாரத்தில் 2 வருடங்களுக்கு மேலாக தீர்வு எட்டப்படாத நிலையில் நேற்று குற்றப்பத்திரிகையில் 3 பேர் தவறிழைத்தவர்கள் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற விவரம் வெளியான நிலையில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் மீதே இப்படி குற்றம் சுமத்தப்படுகிறது என்று சமூக வலைதளங்களிலும் பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வந்த சூழலில் தற்பொழுது தமிழக அரசு விளக்கமளித்திருக்கிறது. பட்டியலின இளைஞர்கள் மீதே நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஏன் என்ற சர்ச்சை எழுந்த நிலையில் தமிழக அரசு விளக்கமளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று தமிழக அரசு விளக்கமளித்திருக்கிறது. தமிழக அரசின் விளக்கங்களின் கூடுதல் விவரம் என்ன? அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழக அரசு இன்று ஒரு 3 பக்க அளவிலான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்ப அந்த அறிக்கையில அவங்க பார்த்து குறிப்பிடுவது இந்த விவகாரத்துல தனிப்பட்ட விரோதம் காரணமாக 3 பேர் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று முதல்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் வழக்கு கடந்து வந்த பாதையை குறிப்பிடுறாங்க. கடந்த 2022 டிசம்பர் மாதம் அந்த வேங்கவேல் கிராமத்தில் பட்டியலின சமூக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் குழந்தைகளுக்கு வாந்தி வயிற்றுப்போக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கை முதல்ல வெள்ளனூர் காவல்துறையினரும் பதிவு பண்ணாங்க. சிஎஸ்ஆர் நம்பர் குறிப்பிட்டிருக்காங்க. அதன் பின்பு இந்த குற்றச்சாட்டின் தீவிரத்தையும் சமூக முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டு தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்கள் இந்த வழக்கின் புலன் விசாரணையை கடந்த 14/1/2023 சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றியதாக தெரிவிச்சிருந்தாங்க. அதன் பின்பு கூடுதல் காவல்துறை இயக்குநர், குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் துணை காவல் கண்காணிப்பாளர் நிலைய அதிகாரி அளவிலான சிபிசிஐடி போலீசார் இந்த விசாரணையை மேற்கொண்டு வந்ததாகவும் சிபிசிஐடி போலீசாரை பொறுத்தவரையில் 1/2023 அன்று வழக்கு பதிவு செஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கின் விசாரணையின் போது புகார்தாரர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டதோடு ஏராளமான ஆவணங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இதை தவிர பல நபர்களின் அலைபேசி எண்கள் மற்றும் தொலைத்தொடர்பு தகவல்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டதாகவும் வேங்கை வயல் இறையூர் கிராம மக்களிடம் இதற்கான பல்வேறு காரணங்கள் குறித்தும் விரிவாக விசாரிக்கப்பட்டது என்றும், மேலும் அந்த கிராமத்தை சேர்ந்த சில நபர்களிடம் உயிரியல் மாதிரிகள் எடுக்கப்பட்டு விரிவான டிஎன்ஏ பகுப்பாய்வும் செய்யப்பட்டதாகவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மற்றும் பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் பின்வரும் விவரங்களை உறுதி செய்யப்பட்டதாக சொல்றாங்க. அவங்க என்னென்ன விவரம் சொல்றாங்கன்னா, சம்பவம் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு, அதாவது 2/10/2022 ஆண்டு அன்று வேங்கவேயில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு குறித்த கேள்வி எழுப்பியதாக முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா என்பவரின் கணவர் முத்தையா என்பவர் கிராம சபை கூட்டத்தின் போது தமிழ்நாடு காவல்துறை ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றும் காவலர் முரளிராஜாவின் தந்தை ஜீவானந்தம் என்பவரை அவமானப்படுத்தும் விதமாக தீட்டியுள்ளார். இச்சம்பவத்திற்கு பழிவாங்கும் வகையில்தான் முரளிராஜாவால் இச்செயல் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது என்பது தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கிறாங்க. இப்ப முரளிராஜானா தெரியும், இந்த வழக்கின் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர். இவர் தற்போது மணமேல்குடி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். அவருக்கும் இந்த முத்துக்காடு ஊராட்சி மன்றத்தின் தலைவி பத்மாவோட கணவருக்கும் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடந்ததாக அவங்க அறிக்கையில் குறிப்பிடுறாங்க. மேலும் இந்த சம்பவத்தில் முரளிராஜா, சுதர்சன், முத்தையா, முத்துகிருஷ்ணன் மற்றும் பலரின் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு தமிழ்நாடு தடயவியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அவற்றில் இந்த சம்பவம் தொடர்பான பல புகைப்படங்களும் உரையாடல்களும் அளிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்கள் அனைத்தும் தொழில்நுட்ப உதவியோடு மீட்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் இச்சம்பவத்தில் அவர்களுக்கு தொடர்பு உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் பெறப்பட்ட புகைப்படங்கள், செல்போன் உரையாடல்கள், வீடியோ ஆதாரங்கள், தடயவியல் அறிக்கை, மருத்துவ அறிக்கைகள், புலனாய்வு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட தடயங்கள் வல்லுநர்கள் கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த சுதர்சன், முத்துகிருஷ்ணன், அதே போல முரளிராஜா உள்ளிட்ட 3 வரையும் குற்றவாளிகளாக சேர்த்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறது, சிபிசிஐடி போலீசார் முறையான விசாரணை மேற்கொண்டதுதான் இந்த குற்றவாளிகளை தீர்மானிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தில் யாரும் தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என்பதற்கு ஒரு 3 பக்க விரிவான அறிக்கையை கொடுத்திருக்காங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.